நம்ம வார்த்தைகளுக்கு எவ்ளோ சக்தி இருக்குன்னு தெரியுமா? வாங்க ஒரு சின்ன கதை மூலமா இத பத்தி பார்க்கலாம். புறங்கூறி வாழ்வதை விட இறப்பதே மேலானதுன்னு திருவள்ளுவரே சொல்லிருக்காரு. அந்த அளவுக்கு புறம் பேசுறது ஒரு பெரிய தப்பு. ஒரு அழகான காட்டுல எல்லா விலங்குகளும் ரொம்ப ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு தந்திரமான நரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம், அதுதான் புறம் பேசுறது. முதல்ல அந்த நரி காட்டுக்கே ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போச்சு. யானை உங்கள மதிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகத்தை விதைச்சுது. அடுத்ததா அது நேரா அந்த அப்பாவி யானை கிட்ட போச்சு. ஒரு பொய்யோட வலைய பின்ன ஆரம்பிச்சது. சிங்கம் உங்கள ரொம்ப பலவீனமானவர்னு சொல்லுதுன்னா அங்க ஒரு பொய்ய சொல்லுச்சு. அதோட நிக்காம பயந்த சுபாவம் கொண்ட மான்கிட்டயும் போய் பயத்தை விதைச்சுது. ஜாக்கிரதையாயிரு, கரடி உன்னை பிடிக்க பிளான் பண்ணுதுன்னு சொல்லி அதையும் நம்ப வச்சது. நரியோட பொய்களுக்கு முன்னாடி அந்த காட்டுல நம்பிக்கை அதிகமா இருந்துச்சு, சண்டையே இல்ல. ஆனா இப்போ நம்பிக்கை குறைஞ்சு சந்தேகம் அதிகமாகி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வந்தது. காட்டோட மொத்த அமைதியும் போச்சு. நல்ல நண்பர்களா இருந்தவங்க கூட எதிரிகளா மாறிட்டாங்க. ஆனா வினை விதைத்தவன் வினையறுப்பான்ல. ஒரு நாள் அந்த நரி வேட்டைக்காரனோட வலையில மாட்டிக்கிச்சு. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, ப்ளீஸ் என்னைய காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சுது. நரியோட சத்தம் கேட்டு எல்லா விலங்குகளும் வந்துச்சு. ஆனா வேடிக்கை பார்க்க மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் நரி என்ன பொய்ய சொல்லிச்சோ அதையே அதுகிட்ட திருப்பி கேட்டாங்க. அது கெடுத்த நம்பிக்கைதான் அதோட உயிரையே காப்பாத்த தேவைப்படுச்சு. ஆனா யாரும் உதவல. வலையில தனியா மாட்டிக்கிட்டப்பதான் நரிக்கு தன்னோட தப்பு புரிஞ்சுது. புறம் பேசினா நட்பு உடையும், பொய் சொன்னா நம்பிக்கை போகும். நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும். இது வெறும் விலங்குகளோட கதையல்ல, நம்ம வாழ்க்கையிலும் இது நடக்கும் இல்லையா? ஒருத்தர் இல்லாதப்ப அவங்கள பத்தி தப்பா பேசுறது நமக்கே நாம அழிவை தேடிக்கிற மாதிரிதான். யோசிச்சு பாருங்க, நீங்க பேசுற வார்த்தைகள் நல்ல விதைகளையா விதைக்குது?